திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு, அதாவது நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை காலையிலே கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அருமையாக வாழ்வீர்கள், அருமையாக வாழ்வீர்கள். சொல்லுங்கள், நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மனம் மொழி மைகளாலே வணங்கி 4ஆம் திருமுறையிலே திருப்பழனம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் நாம் திருப்பழனத்தை சிந்தித்தோம். இன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு. அடியார் பெருமக்களே, 4ஆம் திருமுறை, இது 12வது பதிகம், திருத்தலம் திருப்பழனம். பாடல் 4வது பாடல், 4ஆம் திருமுறை 4வது பாடல். புதிய இனியம் பூந்தென்றால், தென்றால் தென்றலேன்னு தென்றலை அழைக்கிறார், தென்றற் காற்றை அழைக்கிறார். புதிய இனிமயம் பூந்தென்றால் புறங்காடு பதியாவது இது என்று பலர் பாடும் பழனத்தான் மதியாதார் வேள்விதனை மதித்திட்ட மகுமதி கங்கை விதியான என் உயிர்வே விளையாடல் விடுத்தானோ. வருந்தும் உள்ளத்திற்கு புதுமையாய் தோன்றக்கூடியது மென்காற்று. அது இனிமையான காற்று, அது தென்றல் காற்று. புதிய இனிய பூமணம் கமழும் தென்றல் காற்றே, சுடுகாட்டை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு பலரும் புகழும் பழனத்தானாய் தன்னை மதியாத தக்கனும் மற்றவர்களும் செய்த வேள்வியை ஒரு பொருளாக கொண்டு அழித்த இந்த விதியை தன் இட்ட வழக்காக ஆள்கின்ற பெருமான் என் உயிருடன் விளையாடுகின்றானோ, என் உயிருடன் விளையாடுகின்றானோ என்று கூறுகிறார். புதியை ஆய் இனிமையாய் பூந்தென்றால்னா, தென்றல் ஆண்டுதோறும் ஓதரினும் வியர்த்தலாலே ஆகும் வருத்தம் போக்கும் பொழுதெல்லாம் வருந்தும் உள்ளத்திற்கு புதுமையாக தோன்றும். அது ஒரு மென் காற்று. பூந்தென்றல் மனம் வீசுதலினாலே அது இனிமையை உண்டாக்கும். கோயில் சுடுகாடு, கள்ளி முதுகாட்டில் அடி கண்டாய், கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய். மதியாதார்னா இங்கே தக்கன், அவன் வேள்விக்கு உதவியாக இருந்தவர்கள் எல்லாரும் மதித்திட்ட ஒரு பொருளாக கொண்டு வீரபத்திர திருக்கோலம் கொண்டு அழித்த மதி கங்கை, மதியையும் கங்கையையும் அணிந்திருக்கிறார். தலைமையிலே சூடி ஆழ்பவன்,
தலைவிதி என்று வழக்குணர்க. திருமுறையிலே இறைவனை விதி என்று கூறுதல் பயின்று ஆட்சி. விதி ஒப்பான் நல்வினையும் தீவினையும் ஆய் பயின்ற நல்வினையும் தீவினையும் ஆயினான். விதியாய் விளையாய் விளைவில் பயனாய் விதியானை விதியுமாம் விளைவாம். ஆக பாருங்க, இறைவனை விதி என்று சொல்லுகிறார்கள். விளையாடல் இங்கே காதலியை விளையாடலும் உயிர்க்கே உரியது. அந்த கரணம் முதலியவற்றின் நுகர்ச்சி அளவினது அன்பு பேரின்ப விளையாடம். கருவிகரணம் கடந்த நிலையிலே உயிர்க்கு தனியாட்சி புரியுது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடல் இந்த பாடல். புதிய புறம் பூந்தென்றால் புறங்காடு பதியாவது இது என்ன வளர்பாடும் வழனத்தான். மதியாதார் வேள்விதனை மதித்திட்ட மதி கங்கை விதியானால் உயிர் மேல் விளையாடல் விடுத்தானோ. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பழனம் என்னும் திருத்தலம் சென்று தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்ன அப்பர் வாக்கிற்கு இணங்க நாம் உழவாரப் பணியையும் அருமையாக செய்து இந்த திருப்பழனத்து ஈஸ்வரனை வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.